ஓகே, எக்ஸசைஸ் 12.1ல தேர்ட் சம் பார்க்கலாம். ஸோ ஃபேக்டரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா சம்லேயுமே வந்து எக்ஸ்ப்ரெஷனில் வந்து 4 டேர்ம்ஸ் இருக்கும். அந்த 4 டேர்ம்ஸை வச்சு நம்ம வந்து காமன் ஃபேக்டர் எடுத்து எடுத்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 அடுத்து 2 அப்படி பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டில் இருக்க 2லேருந்து காமனாக எதை எடுக்கலாம், அதே மாதிரி அடுத்து இருக்கக்கூடிய 2 பார்ட்லேருந்து எதை காமனாக எடுக்கலாம் அப்படிங்கிறத வச்சு செய்யணும். இந்த மெத்தடில் செய்யணும். இதுதான் இந்த ஃபேக்டரைசேஷன். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட் சம் எப்படி செய்யறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட் இருக்கக்கூடிய x² + xy இது ரெண்டுலேயுமே என்ன காமனாக இருக்குன்னா எக்ஸ் தான் இருக்குது. ஸோ எக்ஸை வெளியில் எடுத்துடுறேன். ஸோ உள்ளே இருக்குது, இதில் ஒரு எக்ஸ் இருக்கும், இதில் ஒரு ஒய் இருக்கும். சரியா? அதே மாதிரி அடுத்து இருக்க 2 பார்ட்டில் 8x + 8y அப்படின்னா காமனாக இருக்கிறது என்னது தான் 8. ஸோ ஒரு 8ஐ மட்டும் வெளியில் காமனாக எடுத்துக்கிறோம். உள்ளே இருக்குது x + y. ஸோ இப்போ இது ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா காமனாக இருக்குது x + y. ஸோ x + yயை எடுத்துட்டோம் காமனாக அப்படின்னா இங்கே இருக்குது வெறும் x, இதில் பேலன்ஸ் இருக்குது 8. ஸோ x + y × x + 8 இதுதான் இதனுடைய ஆன்சர். ஓகேவா? சரி, இதில் செகண்ட் சம் பாருங்கள். இதே மாதிரி செய்யணும். ஃபஸ்ட்டு 2 டேர்மை எடுத்து பார்க்கணும், அடுத்த 2 டேர்மையும் செஞ்சு பார்க்கணும். நம்மளுக்கு காமனாக என்ன கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 15xy இருக்குது, இதில் -6x இருக்குது. ஸோ 15ம் 6ம் பார்த்திங்கன்னா தேர்ட் டேபிளில் வரும். ஸோ தேர்ட் 3 அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஸோ 3 எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. ஸோ 3x எடுத்துடுறேன். அப்போ இதில் 3x எடுத்துட்டோம்னா 3 5s தான் 15. ஸோ இங்கே 5 எக்ஸ் எடுத்துட்டதுனால இங்கே ஒய் மட்டும் தான் இருக்கும். ஸோ 5y -3x இதில் எடுத்துட்டதுனால × 2 3 × 2 6xன்னு ஆயிரும். அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா இங்கே 5y - 2 இருக்கிறனால இதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். +1 × 5 - 2 அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு ரெண்டுலேயே காமனாக 5y - 2 இருக்குது. ஸோ இதில் மீதி இருக்குது 3x, அதில் இருக்குது 1 3x + 1. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த செகண்ட் சம். அடுத்து தேர்ட் சம் என்னென்னு பாருங்கள். இதுலேயும் நம்ம வந்து டேர்மாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ax + bx. ஸோ இதுலேருந்து என்ன எடுக்கணும்? எக்ஸை தான் எடுக்க முடியும். எக்ஸ் எடுத்துட்டோம்னா இதில் a இருக்கும், அதில் அடுத்ததில் b இருக்கும். அதே மாதிரி இதில் என்ன நம்ம காமனாக எடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா மைனஸை வெளியில் எடுத்துருவோமா? மைனஸ் ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறதுனால -ஒய்யை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் ஏவும் பியும் தான் இருக்கும். ஸோ இப்போ a + b அப்படிங்கிறது காமனாக இருக்குது, இதில் இருக்குது x - y. ஸோ அவ்வளோதான், 2 ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துடுது பாருங்கள். ஸோ இதுதான் இந்த ஃபேக்டரைசேஷன். ஓகேவா? இது தேர்ட் சம். அதே மாதிரி ஃபோர்த் சம் பார்க்கலாம். 15pq + 15 9q + 25p. ஸோ இதில் வந்து அடுத்தடுத்த டேர்மை நம்மளால் யூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இது ரெண்டுலேயும் வந்து காமனாக 15 மட்டும்தான் இருக்குது. அப்போ pq + 1. அதே மாதிரி pq + 1 இதை கொண்டு வர முடியாது. ஸோ அப்போ இது வந்து எப்படி நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டேர்மாவது இது கூட நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்து தான் நம்ம ட்ரை பண்ண முடியும். ஸோ 15pq, இந்த 15ஐ யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலாம்? +25pயை யூஸ் பண்ணிவிட்டு அடுத்து 15 + 9qவை யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இது ரெண்டுலேயே பார்த்திங்கன்னா 5 டேபிள் தான் போட முடியும். ஸோ 5. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே p இருக்குது, இங்கே p காமனாக இருக்கிறனால p எடுத்துக்கலாம். ஸோ 3q + 5 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 5 × 3 15pq, 5 × 5 25p. அதே மாதிரி இங்கேயும் 3q + 5ன்னு வரணும். அப்போ இது ரெண்டுலேயும் இது காமனாக இருக்குது 3. ஸோ 5 × 3 15 + 3 3s are 9q. ஸோ இது வந்து மாற்றி மாற்றி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 3q ஏன்னா ஆடு தான், +5 × 5p + 3. ஓகேவா? 5p + 3யை நம்ம எடுத்து எழுதுகிறோம். இது ரெண்டும் இதில் காமனாக இருக்குது. ஓகேவா? ஓகே, இதேமாதிரி அடுத்த சம் பாருங்கள். லாஸ்ட் ஒன், ஃபிஃப்த்து சம். z - 7 + 7xy - xyz. ஸோ இதே மாதிரி இதில் எதை எடுத்தோன்னா நம்மளுக்கு காமனாக z இருக்குன்னா இப்போ z இருக்க டேர்மை தான் அது கூட சேர்த்து எழுத முடியும். ஸோ z - xyz -7 + 7xy. இதில் ரெண்டுலேயும் 7 இருக்கிறதுனால சேர்த்து எழுதிடுறோம். இதில் ரெண்டுலேயும் z இருக்கிறதுனால நம்ம சேர்த்துடுறோம். ஸோ இதுலேருந்து z தான் நம்ம காமனாக வெளியில் எடுக்க முடியும். ஸோ 1 - xy. அதேமாதிரி இதில் எதை காமனாக வெளியில் எடுக்கலாம்? ஒன்லி 7 மட்டும்தான்.
ஸோ -7 அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே -7 எடுத்துட்டதுனால 1, இங்கே +7 இருக்கிறதுனால நம்ம -7 தான் யூஸ் பண்ணுறதுனால கூட ஒரு மைனஸ் இங்கே போடணும். மைனஸ் தான் ப்ளஸ் ஆகும். ஸோ இப்போ இதில் காமனாக இருக்குது 1 - xy, அதுக்கப்புறம் உள்ளது z - 7. ஸோ இதுதான் இந்த ஆன்சர். ஓகேவா? ஓகே, எப்படி பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். ரெண்டு டேர்மாக பார்த்து காமன் ஃபேக்டர் எடுக்கணும். அந்த 2 டேர்மில் நமக்கு காமனாக z இருக்குங்க, 7 இருக்குது. இதில் ஏதாவது காமனாக எடுக்க முடியுமா? முடியாது. அப்போ இதே மாதிரி z இருக்க டேர்ம் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். அதுமாதிரி இது ரெண்டையும் நம்ம வந்து காமனாக எடுக்கலாம். ஏன்னா இதுலேயும் 7 இருக்குது, இதுலேயும் 7 இருக்குது. ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் நம்ம யூஸ் பண்ணலாம். xyயை எடுத்துகிட்டு 7 - zன்னு போடலாம். பட் அதே மாதிரி 7 - xy இருக்கா? 7 - z யூஸ் பண்ணலாமான்னு பாருங்கள். இப்போ இது ரெண்டுலேயும் வந்து xyயை வெளியில் எடுக்கிறான். ஸோ 7 - zன்னு இருக்குது. இதுலேயும் 7 - z இருக்குது. இது இன்னொரு அனதர் மெத்தடுன்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். இந்த மாதிரி டேர்ம் மாற்றாமல் z - 7 இருக்குது இல்லையா? z - 7 -xyz + 7xy அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும் அதனால். ஸோ z - 7 ஒரே டேர்மாக எடுத்துக்கலாம். இது ரெண்டுலே இருந்து நம்ம வந்து -xy எடுத்தோம் அப்படின்னா +z வந்துடும். இங்கே வந்து நம்ம -7 போட வேண்டியது இருக்கும். ஸோ z - 7 இன்ட்டு இங்கே ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ 1 - xy இந்த மாதிரியும் செய்யலாம். ஸோ எப்படி செஞ்சாலும் ஆன்சர் 2 இது அனதர் மெத்தட், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ எப்படி செஞ்சாலும் உங்களுக்கு வந்து சேம் ஆன்சர் வரும். ஓகே, தேங்க்யூ.